எல்லைகளை எங்களுக்கு சாதகமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நன்றி செலுத்துகிற நாள் போல இன்னைக்கு காலையிலே நன்றியோடு நான் துதி பாடுவேன் பாடியிருக்கிறீங்க. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையாகவே என்னை எல்லா ஆபத்துக்கும் என்னை விலக்கி காத்தார், அதற்காக நான் நன்றி செலுத்த போகிறேன் சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமென். அவர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார், அதை நினைத்து நம்ம நன்றி செலுத்த போகிறோம். ஆமென். சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உண்மை ஆராதிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் துதி பலிகளை எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செலுத்த போகிறோம். எதுக்காகனா நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைக்காக. ஆமென். அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்லணும். ஆமென். சேர்ந்து பாடலாம். வாதைகள் எல்லாம் நம்மை சூழ்ந்த போது அவருடைய செட்டைகளால் மூடி மறைத்தார். அதெல்லாம் நினைத்து நம்ம நன்றி செலுத்தணும். சேர்ந்து பாடுவோம். உம்மை
ஏற்பாட்டின் காலத்தில் வந்து ஸ்தோத்திர பலின்னு ஒன்று இருக்கு. அது வந்து நன்றி பலி தான். அது அவங்க எப்படி செலுத்தணும்னா மனப்பூர்வமாக செலுத்தணும்னு லேவியராகமம் 22ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அதுவும் 29வது வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாக செலுத்தணுமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்மளுக்கு என்னெல்லாம் நன்மை செய்திருக்கிறாரோ அது நம்ம நன்றி செலுத்துகிற நேரம் அதெல்லாம் நம்ம மைண்டில் ஓடணும். ஆமே, அவ்வளோ கிருபையாக நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். அவ்வளோ நன்மைகள் நம்மளுக்கு செய்திருக்கிறார். யாருமே சொல்ல முடியாது எனக்கு நன்மை எதுவுமே செய்யலைன்னு. நம்ம இப்போ உயிரோடு இருக்கிறதும் அவருடைய கிருபை தான். அதுவும் ஒரு நன்மை தான். அதற்காகவாது நன்றி செலுத்தணும். நம்ம தேவைகள் எல்லாம் நெருக்கி நம்மளை நின்ற போது, நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருந்த போது, ஐயோ எனக்கு இவ்வளோ தேவைகள் இருந்த போது நம்மள்ட்ட இருந்த கொஞ்சத்தை பெருக பண்ணார். ஆமென். அற்புதமாய் நம்மளை நடத்தினார். நம்ம கண்ணீர் பாதையிலெல்லாம் நடக்கும்போது அழாதம்மா அப்படின்னு ஒரு குழந்தைய போல, கண்மணியே நீ அழாத அப்படின்னு நம்மளை எவ்வளோ பத்திரமாய் பாதுகாத்தார். அதற்கு நன்றி செலுத்தணும். ஒரு முறை கூட நம்ம இந்த பாடலை பாட போயிடும். தேவைகள் எல்லாம் எனக்கு நெருங்கி நின்ற போது அற்புதமாக என்னை பெருக செய்திருக்கு, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் ஆபத்தில் இருந்தபோது உம்முடைய செட்டை எங்களை மறைத்தது, அந்த ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்தது, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் சொல்ல போகிறாமே. கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருந்தது நம்மள்கிட்ட. ஆமென். அதற்காக எத்தனை பேர் சொல்றீங்க அந்த கிருபை என்கிட்ட இப்பவும் அவர் காமிச்சு கொண்டே இருக்கிறார், என்னை விட்டு விலக்கவில்லை அப்படி எத்தனை பேர் நம்புறீங்க அந்த கிருபையை? எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். அக்கினியில் நடந்து வந்தோம், ஒரு சேதமும் இல்லை. தண்ணீரே நாங்கள் கடந்து வந்தோம், மூழ்கி போகல. ஆமென். நிறைய கஷ்டங்கள் மத்தியில் தான் நம்ம கடந்து வந்தோம். எல்லாம் சரியான பாதையில் நம்ம நடந்து வந்தோம்னு சொல்ல முடியாது. எல்லாம் நம்மளுக்கு எல்லாமே அனுகூலமான பாதையில் நடந்து வந்தோன்னு சொல்ல முடியாது. கஷ்டத்தின் மத்தியில் அவர் அனுகூலத்தை காமித்தார். ஆமென். சேர்ந்து பாடணும். அவருடைய கிருபை எங்களை விட்டு இமை பொழுது கூட, ஒரு கண் சிமிட்டுற நேரத்தில் கூட எங்களை விட்டு விலகலை. ஆமென். அதை நம்ம உணர்ந்தவர்களாய் பாடணும். அக்கினியில்
போற்றி